பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் சங்கீதம் 103 அதிகாரம் 11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. For us high as the heavens are above the earth, so great is his love for those who fear him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை அப்படின்னா என்ன, கிரேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 0 தான் அந்த பையன் பொண்ணை எடுத்துருக்குறாங்க. ஆனால் 35 போட்டு 100க்கு 35 போட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி விடுறாங்க இல்லையா, கிரேஸ் மார்க்குன்னு சொல்கிறோம். அதுதான் கிருபை. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதியே இல்லாத நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து தகுதியில்லாத நமக்கு அந்த கிருபையினால் ரட்சிப்பை, நீதிமான்கள், பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும். எந்த இடத்துல போனாலும் கர்த்தர் என்னை பார்க்கின்றார், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ ஆண்டவரை நம்ம எந்த இடத்துலையும் வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதை நாம் உணர்ந்தவர்களாய், நாம் தினம் தினம் அவரிலே மூழ்கி மகிழுகிறவர்களாய், வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாய் முன் செல்லணும். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. நம்மேல் ஆண்டவருடைய கிருபை பெரிதா இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோம், சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye.